இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து அசஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம், ஓரியன்டேஷன் பார்த்தோம், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி இருக்கும். மெமரி இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஃபண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதான் ஒரு இந்த ஜென்ரல் நாலேஜை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க யார்? எப்படி இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தேர்தல் எப்போ வருது? நீங்கள் அதில் ஓட்டெலாம் போடுவீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம். அரித்மெட்டிக் எபிலிட்டி, மென்டல் அரித்மெட்டிக், ரிட்டன் சம்ஸ். கடைக்கு போய் நீங்கள் 10 ரூபா காசு எடுத்துகிட்டு போகிறீங்க, இதில் எவ்வளோ உங்களுக்கு வந்து 1 ரூபி பெண்ணானா எத்தனை வாங்க முடியும்? அந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் அப்ஸ்ட்ராக்ஷன், ப்ராவெப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு ப்ராவெர்பை சொல்லிட்டு இதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஸ்டின்மே வந்து நம்ம அவங்கள வந்து சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசணும். அப்போ தான் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. தென் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பேட் ஆப்ஜெக்ட், டிஸ்சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பேட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிமிலாரிட்டிஸுங்கிற வார்த்தை ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெண்ணுக்கும் பாலுக்கும் உள்ள இது என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன, இது டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படி கேட்பாங்க. அது வந்து தப்பு. அந்த மாதிரி கொஷின் கேட்கக்கூடாது. ஒரே மாதிரியான இப்போ லைட்டுக்கும் ஃபேனுக்கும் என்ன, இதில் வந்து சிமிலாரிட்டியும் இருக்கணும், டிஸ்சிமிலாரிட்டியும் இருக்கும். அப்போ தான் அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். லைட் வந்து ஃபேனு ரெண்டுத்துக்குமே கரண்ட் வந்து தேவை. ஆனால் லைட்டில் வந்து வெளிச்சம் வரும், ஃபேனில் காற்று வரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் டிஸ்சிமிலாரிட்டிஸ் சிமிலாரிட்டிஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். பேஷண்ட்க்கு ஈஸியாக இருக்கும். இப்படி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், சோஷியல் ஜட்ஜ்மெண்ட், டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். பர்சனலில் வந்து ஃப்யூச்சர் பிளான் என்ன, இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களால சொல்ல முடியுதுன்னா தட் இஸ் இன்டாக்ட். தென் சோஷியல் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்னது, அவங்க இதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். தென் டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் வந்து நம்ம என்ன கேட்கலாம், நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து நடுவில் தனியாக நின்றுட்டுருக்கு, ரோட் க்ராஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு போஸ்ட் கார்டை வந்து பார்க்குறீங்க, அது ஸ்டாம்ப் பண்ணியிருக்கு, சீல் போட்டிருக்கு, அந்த கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுலேருந்து நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்களோட ஒவ்வொன்றிலையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் இஸ் இம்பேக்ட்னு எழுதணும், இல்லைனா இம்பேக்டான இம்பேக்ட்னு எழுதுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நார்மல் எப்படின்னு எழுதலாம். ஸோ அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்டாக்ட் அந்த மாதிரி எழுதலாம். திஸ் இஸ் அபவுட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். இன்னொன்று இன்சைட் மட்டும்தான் இருக்குது. இந்த வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.